2025 இறுதியில் காமெடி சிகரத்தை காவு வாங்கிய சோகம். மருத்துவமனையை சுற்றி போலீஸ் குவிப்பு. என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இணையத்தில் வந்த செய்தி தாங்க. இணையத்தில் படித்த செய்தி தான். நடிகர் வடிவேலு அவருக்கு 65 வயது ஆகுதுங்க. 65 வயதில் திடீர் அதாவது உடல்நிலை கோளாறு காரணமாக இரவாக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்ததாகவும் இணையத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. கை விரித்தார்களா மருத்துவ குழு? அப்படி என்னதான் நடந்தது இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க. வடிவேலை பொறுத்தவரை என்னங்க சொல்றது, சிலருக்கு நெகட்டிவா தெரியலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல மனிதருங்க. ஓகேவா, நல்ல மனிதர் தான். ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த கஷ்ட காலங்களில் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் மறந்துட்டாருங்க. கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவரோட வாழ்க்கையில் நடந்தது என்றே சொல்லாங்க. ஒரு கண்ணாடி கடையில் இந்த பிரேம் போடுவாங்களா, அங்கே வேலை பார்த்தவருங்க. அதுக்கப்புறம் இவரோட ஒரு மிகப்பெரிய திரை ஆசான் கடவுள் என்று சொல்ல போனால் ராஜ்கிரண் தாங்க. ராஜ்கிரண் இவரை பார்க்க போயிருக்காரு. இவரோட ஆக்டிவிட்டி, இவரோட அந்த ஸ்லாங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக இருந்திருக்கு. ராஜ்கிரனுக்கு பிடிச்சிருச்சுங்க. அவர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவரை தங்க வச்சு இவருக்கு வேஷ்டி சட்டை எல்லாமே எடுத்து கொடுத்து, ஏன்னா வடிவேல் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துருச்சுங்க. ரொம்ப ஒல்லியாக இருப்பார், மூக்கெல்லாம் ஒழுகுங்க, கிழிஞ்ச செட்டை தான் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா மாதிரி வடிவேலை கொண்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நம்ம கடைசி வரை ராஜ்கிரண் பக்கத்திலே இருந்து காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு. சிம்பிள் மைண்டு தாங்க. ஆனால் ராஜ்கிரண் தான் சொன்னாரு, டே உனக்கு பெரிய அளவுல திறமை இருக்குடா, நீ ஒரு சிறந்த காமெடி என்றா, நீ ஏன் கூடயே இருந்தேன்னா நீ பெரிய ஆளா வரமாட்ட, ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிருவ, நீ வெளியே போய் நான் உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ராஜ்கிரண் படத்துல தான் நடிச்சாரு, ராசாவின் மனசிலே. அந்த படம் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ராஜ்கிரணே ஏகப்பட்ட படங்கள்ல இவரை கமிட் பண்ண வச்சாருங்க. அதுக்கப்புறம் வடிவேலோட உச்சம் கொடிகட்டி பறந்தது என்றே சொல்லலாம். சினிமா துறையினரை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கவுண்டமணி இவங்க தாங்க ஒரே டேக்ல முடிச்சு விட்டுருவாங்க. எவ்வளோ பெரிய காமெடியாக இருந்தாலும் சரி, வசனங்களாக இருந்தாலும் சரி. மேலும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சொல்கிறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க தான் உண்மையான நடிகர். ஓகேவா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இவங்க 2 பேரையுமே இவர் ஓவர் டேக் பண்ணிட்டாருங்க. பாட்டுலேருந்து வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கில் எவ்வளோ பெரிய காமெடி சீனாக இருந்தாலும் முடிச்சிருவாருங்க. எல்லா திறமையும் அபரிவிதமான திறமை இவருக்கு. சின்ன வயசுலேருந்தே அந்த எம்ஜிஆரோட தீவிர விசிறி, அந்த சினிமாவை பார்த்து 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 பார்த்தீங்கன்னா ரத்தம் நரம்பு சதை எல்லாத்துலேயும் அந்த நடிப்பு ஊறி போச்சு என்றே சொல்லலாம். கவுண்டமணி செந்திலே மிரண்டுட்டாங்க. அவங்களுக்கே பயம் கொடுத்துருச்சு. இல்லை இவன் மேலே வந்தானா நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இவரை புறக்கணித்து பார்த்தாங்க. ஆனாலுமே திறமையை அழிக்க முடியாது இல்லையா, இவர்கிட்ட இருந்தது அபரிவிதமான திறமை. கவுண்டமணி செந்திலே சொல்லியிருக்காங்க, நீ பெரிய ஆளா வரப்போறடா. அதாவது அவர்கிட்ட நேரடியாக சொல்லலை, அவரை வச்சு இயக்கிய இயக்குநர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க, இவனை உள்ள விட்டுறாத, இவன் வந்தானா இவன் கைவசம் சினிமா வந்துடும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி பழிச்சது என்றே சொல்லாங்க. சினிமா துறையை கட்டி ஆண்டவர் என்றே சொல்லலாம். 2000 2010 ஆண்டு வரை இவர் இல்லைன்னா ரஜினியே கால் ஷீட் கொடுக்க மாட்டாருங்க. ரஜினி, கமலஹாசன் எல்லா நடிகர்களுமே வடிவேல் இருந்தாதான் அந்த படம் ஓடும். அந்த மாதிரி மைண்ட் செட். ஏன் சந்திரமுகி ஓடின காரணமே வடிவேல்னால தான். அந்த படத்துக்காக இவர் ரொம்ப பிஸியாக இருந்தாருங்க அன்றைய காலகட்டங்களில். ரஜினி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு, வடிவேல் வந்தால் மட்டும்தான் இந்த படத்தில் நான் நடிப்பேன். அப்பேற்பட்ட ஜாம்பவான் நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி அன்றைய காலகட்டங்களில் அதிக வருமானம் வாங்கினவர் இவர் தாங்க. 5 கோடி, 2 கோடி, 1 கோடி. கவுண்டமணி செந்திலாம் அந்த அளவுக்கு வருமானம் வாங்கியது கிடையாது. அவங்க 40 ஆண்டு காலம் சகாப்தம், அந்த சகாப்தத்தையே உடச்செறிஞ்சு இவர் 40 ஆண்டு காலமாக சினிமா துறையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதே மாதிரி ஒரு காமெடி நடிகர் நடித்த முதல் படமே மிகப்பெரிய ஹிட் ஆனது இவருக்கு தாங்க. இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 10 கோடிக்கு மேல இவர் வருமானம் வாங்கி உள்ளார் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. ஆனால் இவருக்கு எங்கே அதாவது நேரம் சரியில்லைன்னா, இந்த பார்க்கிங் படம் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. ஹரிஷ் கல்யாண் அண்டு இன்னொருத்தவர் அந்த பாஸ்கர், MS பாஸ்கர் இருக்காங்க இல்லையா, அந்த படத்தில் அந்த பார்க்கிங் தகராறு நடக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் 2010 காலகட்டங்களில் விஜயகாந்தும் இவரோட கெரியருக்கு ஒரு சாமி மாதிரி. அவருமே பார்த்தீங்கன்னா வடிவேல் கஷ்ட காலங்களில் பல உதவிகள் பண்ணியிருக்காருங்க. விஜயகாந்த் படத்தில் வடிவேல் தான் நடிக்கணும், விஜயகாந்தே அதை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2 பேரும் ஒரே ஊருக்காரவங்க இல்லையா. இப்படி 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் தான். பட்டு கையாலாம் அமுக்கி விடுவாருங்க விஜயகாந்துக்கு. அப்படி தான் இருந்தார்.
காலம் போக போக இவரோட ஸ்டேஜும் விஜயகாந்துக்கு மேல போயிருச்சு. விஜயகாந்தோட கெரியர் சினிமால இறங்க ஆரம்பிச்சது. அப்ப சாலிகிராமத்துல இருவருமே அங்க அங்க வீடு கட்டியிருந்தாங்க. அங்க தாங்க இந்த பார்க்கிங் தகராறு நடந்திருக்கு. விஜயகாந்துக்கு உண்மையிலேயே தெரியாது. விஜயகாந்த் தொண்டர்கள் தான் பார்த்தீங்கன்னா நெருக்கடி குடுத்திருக்காங்க. கோவத்துல அதாவது தொண்டர்கள் மேல உள்ள கோவத்துல பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த சும்மா விடக்கூடாதுன்னு 2011 விஜயகாந்துக்கு எதிராக திமுகவோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாருங்க. அதாவது டீசென்ட்டா பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா திமுக வந்துட்டு 2 கோடி குடுத்திருந்தாங்க. "நீ பிரச்சாரம் பண்ணு. என்ன வேணாலும் பேசிக்க" அப்படின்னு ஃப்ரீடம் குடுக்க, அவரு விஜயகாந்த் வந்துட்டு கன்னாபின்னான்னு திட்டிட்டாரு. குடும்பத்தெல்லாம் இழுத்துட்டாரு. இது வந்துட்டு மக்கள் வெறுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இவர் பிரச்சாரம் பண்ணது விஜயகாந்துக்கு சாதகமா போயிருச்சுங்க. விஜயகாந்த் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவரா வந்தாரு. அதன் பிறகுதான் 2011 இருந்து இவர் அடுத்த ஒரு 10 வருடம் இவருக்கு ரெட் அலர்ட் குடுத்துட்டாங்க. இவர் சினிமா துறையிலேயே வந்துட்டு நடிக்கலங்க. நடிக்க விடாம பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். 10 வருடம் கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ் அந்த தருணம் வந்துட்டு சாப்பிட்டு என்னங்க சொல்றது, அவர் உடம்பையே வந்துட்டு கெடுத்துக்கிட்டாரு. அந்த தருணம் பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டங்கள் வேற வந்து விட்டது இல்லையா? கொரோனா காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவருக்கு மாரடைப்பு மாதிரி ஏற்பட்டு தீவிர சிகிச்சை வார்டுல இருந்தாரு. அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திமுக உதவி பண்ணி அவர மீட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி வந்த பிறகு மீண்டும் பிரகாசமாயிருச்சு இவரோட வாழ்க்கை. இன்ன வரை பிரகாசமா இருந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதுக்கப்புறம் பழைய மாரி படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன். கடைசியா கூட மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நடிச்சிருப்பார் இல்லையா? அந்த படத்துல மட்டும் 9 கோடி வந்துட்டு சம்பளம் வாங்கியிருக்காருங்க. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, ஹேப்பிலயும் இவர் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே இந்த மது பிரியருங்க. மது வந்துட்டு இவர் சாப்பிடாம இருக்கவே மாட்டாரு. மது, மாது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. சிகரெட்ல இருந்து ஓகேவா? இப்ப சிகரெட்ட நிறுத்திட்டாருங்க. இணையத்துல அவரோட நடித்த சுற்றுவட்ட நண்பர்கள், நடிகர்கள் அனைவருமே சொன்ன தகவல் தான். பட் உங்களுக்கே தெரியும் மது வந்துட்டு அதிகமா எடுத்துக்கிற இவருக்கு ஏஜ் 65 ஏஜ்ல தான் வந்துட்டு மிகப்பெரிய லெவல்ல தாக்கும்னு வைங்களேன். நம்ம உடம்புலயே வந்துட்டு மிகப்பெரிய ராஜ உறுப்பு. அதாவது அவன் தாங்க ராஜா. கல்லீரல். அந்த கல்லீரல் போயிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஓகேவா? கல்லீரல் மட்டும் மாற்றி அமைக்க முடியாதுங்க. அந்த கட்டத்துக்கு வந்துட்டு இவர் வந்திருக்காரு. அதாவது உடம்பு கோளாறாயிருக்கு, மயக்கப்பட்டிருக்காரு, வாமிட் வந்திருக்கு. எதார்த்தமா தான் சரி சின்ன பிரச்சனையா இருக்கும். ஃபீவரும் ஃபுல்லா இருக்குங்க. தனியார் மருத்துவமனையில வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவருக்கு கல்லீரல் பாதித்து விட்டது என்றும் மருத்துவ குழு சொல்லியிருக்கிறதாக இணையத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. அதாவது சுயநினைவை இழந்துட்டாருங்க. அன்கான்சியஸுக்கு வடிவேல் அவர்கள் போய்விட்டதாகவும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. அதாவது கல்லீரல் பாதித்தால் அவங்கள மீட்டு எடுக்கிறது மிகப்பெரிய கடினம் என்றும் மருத்துவ ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் என்ன? சமீபத்தில் ரோபோ சங்கர் கல்லீரல் பாதிச்சு தாங்க இறந்தாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா 50% அதாவது கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்றும் குறைந்தது அதாவது ஒரு 6 மாத காலம் இவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவ குழு சொல்லியிருக்கிறதா வலைதளங்கள்ல ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. இந்த செய்தி அறிந்து அதாவது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களே வந்துட்டு அதிர்ச்சியிலும் சோகத்திலும் மூழ்கி உள்ளார்கள் என்றே சொல்லலாம் நண்பர்களே.